ஆணையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விற்று பிழைக்க வேறு நபர் பாருங்கோ. டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் இதய கேள்வி பிரசாத். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் திருப்பி சேனலுக்கு வரேன். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கேன். எப்படி போகுது டிஸ்டாக்லாம்? ரீசெண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தேன். நிறைய புது புது தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் நேரடியா சேர்க்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றிகள். இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட ஒரு கோர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு. சி.வி. சண்முகத்துக்கு நேரடியா 10 லட்சத்தை அபராதத்தை உச்ச நீதிமன்றம் வந்து அறிவிச்சிருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னொன்னு, ஏன் 10 லட்சம் அறிவிச்சாங்கன்றத மக்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, அதிமுக நபர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான காழ்ப்புணர்ச்சி, ஒரு பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகள்ல அவர்கள் செய்த பல்வேறு திட்டங்களின் மூலமாக, அவர்கள் ஆட்சியில் நடந்த பல்வேறு சொதப்பல்களின் மூலமாக மக்கள் வெகுண்டு போயிருந்தார்கள். அவர்களின் மீது எவ்வளவு பெரிய ஒரு அதிருப்தியை வைத்திருந்தார்கள் என்பது அவர்கள் இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறாததே ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. சோ அந்த வகையில கடந்த 4 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக வளர்ந்திருக்கிறது. அப்படி அந்த வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல், இப்படி வந்து ஒரு முதலமைச்சருக்கு பேர் வருதே, இப்படி வந்து முதலமைச்சர் வந்து எல்லாரும் பாராட்டுறாங்களே, நாளைக்கு வந்து நம்ம போய் எலெக்ஷனுக்காக நம்ம போய் கேம்பெயின்ல போய் நின்னோம்னா யாருமே நம்மளை மதிக்கவே மாட்டாங்களே, யாருமே நம்மளுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்களே, இப்பவே வந்து நம்மளை காரி துப்புறாங்களே அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு காழ்ப்புணர்ச்சியில அதிமுக தொடர்ச்சியான பல்வேறு நடவடிக்கைகளை செய்து கொண்டு இருந்தது. வழக்கமா என்ன பண்ணுவாங்க, சோசியல் மீடியால வந்து அவதூறுகளை பரப்புவாங்க. ஏன்னா அதற்காகவே அவர்கள் வந்து ஒரு டீமை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி பண்ணி பார்த்தாங்க, அது எதுவுமே வந்து எடுபடல. ரெண்டாவது, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மகனை காப்போம் சம்மந்தியை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயணம் ஒன்று தொடங்கி இருக்காரு. அந்த பயணத்தின் மூலமாக போயிட்டு கிடைக்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டு சும்மா அவதூறுகளை தொடர்ச்சியாக பரப்பிக்கொண்டே இருந்தார். அந்த அவதூறுலையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் நிகழல, அவங்க எதிர்பார்க்கறது நடக்கல. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியே வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்திற்கு விளம்பர தூதுவராக செயல்பட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. மக்கள் எல்லாருமே அதை வந்து விரும்பி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. திமுக ஐடி விங் வந்து அதை மிகச் சரியாக பயன்படுத்தி இருந்தது. அதை எடுத்து போட்டு வீடியோ எல்லாம் போட்டு பயங்கரமான ட்ரெண்டிங்கள் கூட ஆயிருந்தது. இப்போ அதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு மறுபடியும் பொறாம அதிகமாயிருச்சு. என்னடா இவங்க நம்ம ஒரு ரூட்டை போட்டு இவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க திருப்பி நம்மளே அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன பண்ணாங்கன்னா சி.வி. சண்முகத்தை விட்டு ஒரு வழக்கு ஒண்ணு போட சொன்னாங்க. அதாவது சி.வி. சண்முகம் அதிமுக அமைச்சரவையில வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர். இப்ப வந்து மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவரை விட்டு ஒரு வழக்கு ஒண்ணு போட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அரசினுடைய திட்டங்களில் முதலமைச்சருடைய பெயர் வந்து இருக்கிறது, முதலமைச்சரனுடைய படம் இருக்கிறது, இல்ல அவங்களுடைய தலைவர்களுடைய படம் இருக்கிறது, இது வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்க போடுறார். இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்துல வந்து வருகிற பொழுது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன கொடுத்துட்றாங்கன்னா, இனிமேல் வந்து பெயர் வந்து இடம்பெறக்கூடாது, முதலமைச்சரனுடைய பெயர் இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. உடனடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. திமுகவினுடைய வழக்கறிஞர் அணியில மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய பல்வேறு வெற்றிகரமான வழக்குகளை சந்தித்த வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் இப்போது மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர். அவர் வந்து அந்த வழக்கில் வாதாடுகிறாரு. வாதாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மீண்டும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மாநிலத்தினுடைய திட்டங்களில் அல்லது இந்தியாவினுடைய திட்டங்களில் ஒரு தலைவரை குறிக்கிற ஒரு பெயரோ அல்லது முதல்வரின் பெயரோ பிரதமரின் பெயரோ இல்ல ஒரு தலைவர்களின் பெயரோ இடம் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் அந்த தீர்ப்பை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக பல்வேறு திட்டங்கள் வந்து பெயர் மாற்றம் நடைபெறாமல் மீண்டும் அப்படியே வந்து ஃப்ளோவா வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ அதிமுக போட்ட இந்த வழக்கானது ஒருவேளை நீதிபதி அவர்களால் வரவேற்கப்பட்டு இந்த சொன்னது கரெக்டா தான், அவங்க போட்ட வழக்கு சரிதான் சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதை கூட பேர் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களின் பெயரை கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதிமுக காரங்கிட்டே திரும்ப ஒரு கேள்வியை வந்து வச்சாங்க. ஏங்க, இன்னைக்கு ஸ்டாலின் பெயரை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே, ஆனா உங்களுடைய ஆட்சி காலத்துல வச்ச பேரெல்லாம் அம்மா உணவகம், அம்மா வாட்டர், அம்மா மருந்தகம்,
இப்படின்னு எல்லாத்துக்கும் அம்மா அம்மா அம்மான்னு பேர் வச்சீங்களே, அப்ப அதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டாங்க. அதற்கு அதிமுக தரப்பில் இருந்து ஒரு பதில் சொல்லப்பட்டது. என்ன தெரியுமா சொன்னாங்க? அம்மா என்பது பொது பெயர், அதனால் நாங்கள் அதை வந்து வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில சொன்னாங்க. ஏன் கலைஞர் என்பது கூட ஒரு பொது பெயர் தான், அதனால நாங்க அதுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா ஸ்டாலின் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு நபரினுடைய பெயருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை வந்து ரொம்ப வேடிக்கையாக சொன்னார்கள். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட குறைந்தபட்ச அறிவு கூட இவர்களுக்கு இல்லை என்பதுதான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. சரிங்க, அம்மா அப்படிங்கிறது இவங்க உண்மையிலுமே வந்து பொது பேருக்காக தான் வச்சாங்களா, இல்ல இவர்களுடைய தலைவராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறிக்கிற வகையில் அம்மா என்கிற பெயரை வைத்தார்களா அப்படிங்கிறது நாடு முழுக்க தெரியும். கரெக்டா? தெளிவா தெரியும். எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? அப்போ எங்க அம்மா பேரை தான் நாங்க வச்சோம்னு அதை கூட இவங்களால வெளிப்படையா ஒத்துக்க முடியாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அஇஅதிமுக மாறி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம அந்த அதிமுக என்கிற கட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அதிமுக தொடர்ச்சியாக படுதோல்விகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. தேர்தல் அரசியல்ல மட்டும்தான் அவங்க படுதோல்விகளை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தா, வழக்குகள்ல கூட படுதோல்வியை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்படியான வழக்குகளை நீங்கள் ஒருபோதும் நீதிமன்றங்களுக்குள் கொண்டு வரக்கூடாது. இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தேர்தல் களத்துல போய் பாருங்க, மக்களை சந்திச்சு பேசுங்க, போய் மக்கள் கிட்ட வந்து இதை பரப்புரை செய்யுங்க. இது தவறு அப்படின்னா மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக நீதிபதி அவர்களும் இதை சாடி ரூபாய் 10,00,000 அவங்களுக்கு அபராதமாக போட்டிருக்கிறார். ஒரு வார காலத்திற்குள்ள இவங்களுக்கு ஏன் வந்து இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இப்ப ஆளும் அரசாங்கத்தின் மீதும் திமுக தலைவர் மீதும் வருது அப்படின்னா, இந்த உங்களுடன் ஸ்டாலின்ற முகாம் வந்து நேரடியா போய் மக்களை போய் சந்திக்குது. அது போக உடனடியா அதுக்கான தீர்வை வந்து கொடுக்குது. அப்ப இந்த மாதிரி கொடுக்கும்போது மக்களோட அபிப்பிராயம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு அரசு மேல ஆளும் திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கான அபிப்பிராயம் நிறைய மாற்றம் ஆகுது. அப்ப நேரடியா போய் மக்கள்கிட்ட போய் ஒரு திட்டம் சேரும் போது அது அவங்களால ஏத்துக்க முடியாது. அதனாலதான் இந்த மாதிரியான செயல்பாடுகளை தூண்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதை தான் நினைக்கிறீங்களா? இல்ல அதற்காக தான் இதை பண்றாங்களா? இல்ல, பொதுவாகவே வந்து அதிமுக இன்னொரு வேலையும் செஞ்சது, அதாவது இந்த டைரக்ட் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மக்களுக்கு நேரடியாக அரசினுடைய சலுகைகள் போய் சேரக்கூடிய திட்டங்கள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கிறது. ஒருவேளை அது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்திருக்கும் தெரியுங்களா? இப்ப புதுமை பெண் திட்டத்துக்கு மாசம் வந்து பள்ளி குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களா கல்லூரி மாணவிகளுக்கு, அது தடைபட்டு போயிருக்கும். அதே போல மாதம் மகளிர்களுக்கு 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை கொடுக்குறாங்களா, அது வந்து தடைபட்டு போயிருக்கும். ஏன் எத்தனையோ முதியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் மாதம் வந்து ஒரு உதவித்தொகை போயிட்டு இருக்கா, முதியோர் பென்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு, அது தடைபட்டு போயிருக்கும். கைம்பெண்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை போகுதா, அது வந்து தடைபட்டு போயிருக்கும். இப்படியாக எந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு புரிதலும் இல்லாமல் இவர்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக கொஞ்சம் கூட மக்களினுடைய நலனில் அக்கறையை எடுத்துக்கொள்ளாமல், மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற புரிதல் இல்லாமல் இப்படியான செயலை இவர்கள் தொடர்ச்சியாக செய்திருக்கிறார்கள். இப்படி இவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் இவர்கள் தேர்தலில் தக்க பாடத்தை பயில்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. உண்மைதான். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது பொருளாதாரத்துல ரொம்ப முன்னேறி இருக்கு. இப்ப 2013களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 இப்ப பாத்தீங்கன்னா 9.69% இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 11.11% மேல வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா எல்லா வளர்ச்சியிலுமே முன்னேறி நிக்கிற ஒரு மாநிலமா இருக்கு அப்படின்னா, அதற்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு திட்டங்கள்ல பயன்பெறும் போது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறாங்க. அப்ப பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்கா உயருது. இதையே அவங்களால ஏத்துக்க முடியல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இத சொன்ன ரெக்கார்டு வந்து தமிழ்நாடு அரசு சொல்லல. வேற எதுவும் ஒரு அமைப்பு வந்து அதை டேட்டாவை எடுத்து சொல்லல. ஒன்றிய அரசு தான் அறிவிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இன்றைய சூழல்ல ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் உயர்ந்தாதான் எல்லாமே உயரும். அப்படி பார்க்கும்போது அதற்கு கொண்டு வந்த திட்டங்கள், அதாவது ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பொதுவாக வந்து ஒன்றிய பாஜகவும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக காரர்களும் இல்ல அதிமுக காரர்களும் இல்ல நம்முடைய கூட்டணி அல்லாத வேறு எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரர்களும் என்ன ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், திமுகவினுடைய ஆட்சியில் வந்து எதுவுமே எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை,
எங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படி இருந்தது. அதிமுக அண்ட புழுகு ஒரு பக்கம் புழுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பாஜகக்காரர்கள் எங்களுடைய பிரதான் மந்திரிக்கு எங்கள் பிரதான் மந்திரியினுடைய ஆட்சியில் தான் இந்தியா அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பீத்தி கொண்டிருந்தார்கள். ஆனா இப்ப அவங்க பீத்திக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிறது மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 25% வந்து வரியை வந்து கூட்டியிருக்கிறார். இதனால பாதிக்கப்பட போறது யாரு தெரியுமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள். குறிப்பாக சொல்ல போனால் தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் இருக்கக்கூடிய திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள் மிக மிக பெரிய பாதிப்பை சந்திக்கவிருக்கிறது. ஏன்னா உண்மை. திருப்பூரினுடைய அந்த ஏற்றுமதி செய்யறோம் இல்லையா அந்த ஆடைகளை, இதுல கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட ஏற்றுமதியாளர்கள் வந்து யுஎஸ் பையருக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ 25% வந்து அதிகமாக உயர்த்துகிற போது அவங்க டைரக்டா வந்து நான் இனிமேல் இந்தியா பக்கமே நான் போகலப்பா, நான் வேற ஏதாவது கண்ட்ரியில போய் நான் வந்து இனிமேல் சோர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, குறிப்பாக அது திருப்பூரை பயங்கரமாக பாதிக்கும். திருப்பூரை பயங்கரமாக பாதிக்கிற போது அது தமிழ்நாட்டை பாதிக்கும். தமிழ்நாட்டை பாதிக்கிற போது இந்தியாவை பாதிக்கும். அப்போ இதற்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு எடுத்திருக்கிறதா என்று சொன்னால் இதுவரைக்கும் எடுக்கவில்லை. எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை பற்றியும் அவர்கள் வந்து கவலைப்படவும் இல்லை. மாறாக எப்படி எந்த இடத்தில் மதச்சண்டையை வளர்த்தலாம், எப்படி சாதி சண்டையை வளர்த்தலாம், எப்படி மக்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் ஒரு பக்கம் ஒன்றிய அரசு செயல்பட்டு இருக்கு. மாறாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கொரோனா காலத்துல ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில பொறுப்பேற்றதற்கு பிறகும் கூட கடுமையாக உழைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கான அந்த குறியீடை 11.19% உயர்த்தி இருக்கிறார். அப்படிங்கிறது நம்ம மிகப்பெரிய ஒரு படிநிலை. அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய அகண்ட பாதாளத்தில் விழுந்து கிடந்தது கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில். அதை இப்போது கஷ்டப்பட்டு மேடேற்றி கரையேற்றி காட்டி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போது சமீபத்தில் ஒன்றிய நிதித்துறையினுடைய இணையமைச்சர் நாடாளுமன்றத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு. குறிப்பிட்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புதிதாக கொண்டு வரப்பட்ட சில திட்டங்கள், குறிப்பாக சொல்ல போனா இலவச பேருந்து பயண திட்டம், அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாரும் சொல்லவில்லை. இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்தவர்கள் யாரும் சொல்லவில்லை. ஒன்றிய நிதித்துறையினுடைய இணையமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சியை சந்திச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டுல கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பொருளாதார அளவீடுகளை வந்து நம்ம கணக்கெடுக்கிற போது 9.69% அப்படின்னு தான் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கணக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசே என்ன சொல்லியிருக்குன்னா 11.19% தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இருக்கிறது. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல உற்பத்தி துறையினுடைய சாதனை என்பது மடங்காக பெருகி இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு வேலையை வந்து செஞ்சாரு. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது $5 டிரில்லியன் அப்படிங்கிற அந்த ஒரு இலக்கை நோக்கி நாம செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இலக்கை வந்து நிர்ணயித்து அதற்காக கடுமையாக பல்வேறு முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வேலைகளை வந்து முதலமைச்சர் செஞ்சாரா, அதை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும். அப்படி செஞ்சதன் விளைவாக நமக்கு கிடைத்ததெல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கணும். பல்வேறு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை விட்டு வெளியே போன ஃபோர்டு கம்பெனி கூட திரும்ப வந்து இங்க மறுபடியும் யூனிட்டை தொடங்கி மறுபடியும் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது. இப்ப நேற்றைக்கு தூத்துக்குடியில முதலமைச்சர் அவர்கள் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தினுடைய அந்த தொழிற்சாலையில வேலையை வந்து துவக்கி வைத்திருக்கிறார். முதல் காரை வந்து விற்பனைக்காக கையெழுத்து போட்டு விற்பனையை துவங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம பாக்குறோம். இப்படி தொடர்ச்சியாக அது மட்டும் கிடையாது, பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து டைட்டில் பார்க், நியோ டைட்டில் பார்க் அப்படின்னு எல்லா மாவட்டங்களிலும் வளர்ச்சி வந்து ஒரே விதமாக இருக்க வேண்டும், சமமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு மாவட்டம் வந்து பயங்கரமான தொழில் வளர்ச்சி உள்ள மாவட்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மாதிரியான மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். சென்னை மாதிரியான மாவட்டங்கள்ல நல்ல வளர்ச்சி இருக்கும். ஏன்னா அங்க பல்வேறு தொழில்கள் வந்து ஏற்கனவே வந்து பிரசித்தி பெற்ற தொழில்களாக இருக்கும். மாறாக ஒரு சில மாவட்டங்கள் வந்து ரொம்ப நலிவடைந்த மாவட்டங்களும் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் இருக்கு. இப்படி எல்லாம் பல்வேறு மாவட்டங்கள் இருக்கு. இந்த மாவட்டங்களை எல்லாம் உயர்த்துறதுக்காக என்னென்ன பண்ணலாம்னா, அந்தந்த மாவட்டங்களையும் வந்து டைட்டில் பார்க் கொண்டு வருது, புதிதாக வந்து தொழில்பேட்டைகளை உருவாக்குவது, புதிதான தொழிற்சாலைகளை உருவாக்குவது, இப்படி உருவாக்கி
தமிழ்நாட்டில் வேலை இல்லாத நிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அது ஏற்கனவே நமக்கு உறுதிப்பட தெரிந்திருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பை அதிகம் வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக சுயதொழில் செய்யக்கூடிய மாநிலம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் தமிழ்நாடு தான் இருக்கிறது. எந்த ஒரு தொழிலை கொண்டு வந்து இங்க நீங்க செஞ்சாலும் அதற்கு ஏற்ற சூழல் மிகச் சரியான ஒரு 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 இணைப்பு, மின் இணைப்பு கொடுக்கிறது, அதுக்கான அந்த அட்மாஸ்பியர், அந்த ஃபெசிலிட்டிஸை உருவாக்கி கொடுக்கிறது, ஒரு கலவரம் இல்லாத ஒரு ஒரு சூழல், எல்லா ஒரு ஒரு ஒர்க்மேன்ஷிப், அந்த ஆட்கள் கிடைக்கக்கூடிய அளவில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு பல்வேறு முதலீடுகளும் தமிழ்நாடை வந்து குவிகிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பல்வேறு விதமாக உயர்ந்திருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறியீடுகளை குறிக்கிறாங்க மேனுஃபேக்சரிங் செக்டார்ல. அதாவது உற்பத்தி துறையில, இந்த உற்பத்தி துறையில என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மோட்டார் வாகனங்களுடைய ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அளவில் 23.78% பங்கு வந்து வகிக்கிறது தமிழ்நாடு. அதே போல அப்பேரல் மேனுஃபேக்சரிங், ஆடைகள் உற்பத்தி செய்யறோம் இல்லையா, அதுல தமிழ்நாடு தான் முதலிடத்தில் வகிக்கிறது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியில் 30.97% பங்கு வகிக்கிறது. அதே போல தோல் பொருட்களினுடைய உற்பத்தி இருக்கு இல்லையா, அதிலும் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் வகிக்கிறது. 26.62% வந்து அதுல இந்தியா அளவில் வந்து பங்கு வகிக்கிறது. இப்படி அதே போல உதிரி பாகங்கள் எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்கிறது. அதே போல அதே போல இந்த வாகனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யறது, இப்படி பல்வேறு துறைகள்ல தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது இடம் வகிக்கிறது. இதன் மூலமாக இந்தியாவிற்கு கணிசமான துறை அளவில் நாம வந்து பங்காற்றிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஊன்றுகோலாக நாம் இந்தியாவுக்கு இருக்கிறோம். மாறாக ஒன்றிய அரசு நமக்கு என்ன மாதிரியான திருப்பி என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதுவுமே செய்யல. நியாயமாக நமக்கு கல்விக்கு வந்து சேர வேண்டிய 2152 கோடி நிதியை அவர்கள் ஒதுக்கவில்லை. நியாயமாக தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை அவர்கள் திருப்பிச் செலுத்தவில்லை. பேரிடர் மேலாண்மை கால நிதியை வந்து அவர்கள் நமக்கு திருப்பிச் செலுத்தவில்லை. இப்படியான சூழ்நிலை இருந்தும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய மக்கள் நல திட்டங்கள் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட மாடல் நாயகர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தனிநபர். சோ இதை பொறுக்க முடியாத ஒரு காழ்ப்புணர்வு மிக்க ஒரு சமூகமாக இன்றைக்கு அஇஅதிமுகவும் பாஜகவும் மாறி இருக்கிறது. இதெல்லாம் அங்க இங்க சுத்தி வந்தோம்னா இது எல்லாம் வந்து எங்க வந்து நிக்குதுன்னா, இன்னைக்கு இந்த நடந்து முடிந்த இந்த வழக்கில் வந்து நிற்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த காழ்ப்புணர்ச்சி தான். இப்ப நான் மேற்கொண்டு சொன்ன இத்தனை விஷயமுமே இந்த காழ்ப்புணர்ச்சி ஏற்பட்ட காரணத்தினால்தான் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பயம் வந்து விட்டது, ஒரு காழ்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஓகே தோழர், ரொம்ப நன்றி. அதாவது ரொம்ப எளிமையான விஷயத்த தரவுகளோட உங்க கருத்தியல் பார்வையில நீங்க சொன்னது உண்மையிலே மக்கள்கிட்ட கொண்டு போய் நேரடியா சேர்ற மாதிரியான விஷயங்களா தான் இருந்துச்சு. அதுவும் இப்ப ஆளும் ஒன்றிய அரசும் இதற்கு முன்னாடி 10 வருஷம் ஒண்ணுமே செய்யாத அதிமுக அரசுக்கும் நீங்க சொல்ற தரவுகள் நேரடியா போய் சேரணும். கண்டிப்பா இந்த வீடியோ பகிரப்படணும்ன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப நன்றி. நன்றிங்க.